நீங்க நினைக்கிற மாதிரி புயலுக்கு பேர் வைக்க முடியாது. கேட்க வந்த கேள்வி விட்டு போட்டு நீங்க வேற பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புயல் வந்து உங்க ஊர்ல வந்துச்சா, ஏதாச்சும் வீடு சேதாரமாச்சா, தண்ணி இனி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படிங்கறத கேட்டேன். இரு தண்ணி இனி வந்து சேதாரம் ஏற்படுத்துச்சாவா? யோ அங்க போய் பாரு பண்டம்பாடிகளுக்கு கண்ணீர் தூட்டி போய் பாரு. பண்டம்பாடிகளுக்கு கண்ணீர் கலக்கிறக்கே தண்ணி இல்லாம உட்காந்துருக்குறோம் நாங்க. பண்டம்பாடிகளுக்கே தண்ணி இல்லாம இதுல வெள்ளம் வேற எங்க ஊருக்குள்ள வருதாக்க. புயல் பாதிப்புங்கிறது நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். பார்த்தாதான் தெரியும்னா ஏன் மாப்பிள நம்ம எல்லாம் பசி வச்சு கூட்டு போய் புயல் வர இடத்துல காமிச்சாதானே நம்மளுக்கும் தெரியும். ஓ உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாதுங்க ஐயா. புயல் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? என்னைய தாக்கத்தை ஏற்படுத்து என்ன எனக்கு தெரியாத தாக்கம். ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. என்னது நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பொட்டி எடுத்துக்காங்கப்பா. பெரிய ஊட்டில இருந்து வந்து காமிச்சிருவானுங்க. பாருங்க நீங்களும் பாருங்க எவ்வளவு பாதிப்பு வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு சேதாரம், உயிர் சேதாரம், அரசாங்கம் எவ்வளவு பாடுபட்டு இருக்குது, மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு இருக்கிறாங்க. மாப்பிள புயல் வந்த இடத்துல இவ்வளவு